அவதாரத்துக்கு முன்பும் முருகப்பெருமானுக்கு மயில் வாகனம் இருந்தது. அகத்தியரை ஆசிரியராக பெற்றிருந்த 2 அரசகுமாரர்கள் மிக உயர்ந்த பதவியை அடைய விரும்பினர். ஆசிரியர் அகத்தியர் முருகப்பெருமான் ஏறும் மயிலாகவும் கரத்தில் பிடிக்கும் சேவர் கொடியாகவும் இருத்தலே மிக பெரும் பதவி என்று உணர்த்தினார். அதனை அடையத்தக்க 6 எழுத்து மந்திர உபதேசமும் செய்தார். அரசகுமாரர்கள் தவம் இயற்றத் தொடங்கினர். ஆனால் தவத்தின் இடையில் அவர்களுடைய மனம் அற்பத்தனமான செயல்களில் ஈடுபட்டு விட்டது. அதனால் அவர்கள் இருவரும் அசுர பிறவி எடுக்க நேர்ந்தது. சூரன் பதுமன் என்ற அவ்விரு அரசகுமாரர்களே சூரபத்மன் என்ற ஒரே அசுரனாக பிறந்தனர். தங்களுடைய வழியில் தடுமாறி அசுரராகிவிட்ட அவர்களை முருகப்பெருமான் தக்க தருணத்தில் மரக்கருணையால் தடுத்து ஆண்டு கொண்டான். சூரபதுமனை அழிக்காமல் 2 கூறாக்கி